ஜி தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இன்றைய சிந்தனையில் நாம் பார்க்க இருக்கின்ற குறளுக்கான விளக்கம். மலர் மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். இதற்கு ஒரு அற்புதமான பொருளுண்டு. இறைவன் மலர்களிலே வாசம் புரிகின்றவர். அவருடைய பாதார விந்தங்களை தொழுதால் நாம் இந்த நிலத்தில் நீடூடி வாழலாம் என்பது ஒரு சுருக்கமான கருத்து. இதே பௌத்த மதத்தில் பார்த்திங்கன்னா புத்தர் ஒரு அடியாக நடக்கும்போது அவருடைய பாதத்துக்கு கீழே பூக்களெல்லாம் மறந்ததாக நாம் பார்க்கிறோம். நம்மளுடைய ஹிந்து சனாதன தர்மத்தில் எடுத்திங்கன்னா பார்க்கடலில் தாமரை மலர் மேலே விஷ்ணு இருக்கிறதாக பார்க்குறோம். ஆக மலருக்கும் இறைவனுக்கும் நீண்ட தொடர்புகள் நீண்ட காலமாகவே இருக்கின்றது. இந்த மலர் மிசை மலரின் கண் வாழுகின்ற இறைவனை நாம் தொழ வேண்டும். இது இறைவனை எங்கேயுமே தேட வேண்டாம், நம்மளுக்குள்ளேயே நாம் இறைவனை காணலாம். கண்டு அதை அவனுக்கு சமர்ப்பணமாக செய்யலாம் என்பதும் இதற்கு இன்னொரு கருத்தாக அமைகிறது. இந்த நிலத்தில் நாம் நீடூழி வாழறோம். நீடூழி வாழறதா 90 வயசு, 85 வயசு, 87 வயசு, இப்படி நீண்ட காலங்கள் வாழ்வதாக அர்த்தம் கிடையாது. நாம் நீடு ஊழி வாழ வேண்டுமென்றால் ஒரு 40 வருஷம் வாழ்ந்தால் கூட இந்த ஊரில் இன்னார் இருந்தார், இன்ன சாதனையை செய்து இப்படி மறைந்தார் அப்படின்னு ஒரு போற்ற தகுந்த பேர் புகழோடு வாழ வேண்டும். 110 வயசு வாழ்ந்துட்டு ஊரில் நிறைய அராஜகங்கள் பண்ணிவிட்டு ஊரை சுற்றி கடன்லாம் வாங்கிட்டு நிறைய தீவினைகள் செய்துட்டு நீடூழி வாழறதால எந்த விதமான பயனும் கிடையாது. மலர்மிசை வாழுகின்ற இறைவனை தொழுது நாம் பயபக்தியோடு வாழ்ந்தோமானால் நாம் நல்லவர்களாகவும் அதே நேரத்தில் வல்லவர்களாக வாழ்வோம். இதற்கு இறைவனை தேடி கோயிலாகலாம் போக வேண்டாம். இப்போ ஒரு சின்ன கதை பார்க்கலாம். ஒரு காட்டில் ஒரு கிராமம் இருந்தது, காட்டை ஒட்டிய கிராமம். அந்த கிராமத்துக்கு ஒரு பெரிய முனிவர் வந்தார். இறைவன் எங்கே இருக்கிறாருன்னு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் நிறைய லெக்சர்லாம் பண்ணிட்டு போனார். அங்கே ஒரு சின்ன பையன் இருந்தான். அந்த பையனுக்கு இவன் சொன்ன கருத்தில் பாதி புரிஞ்சது, பாதி புரியல. ஒருவேளை இறைவன் கடலில் இருந்து அப்படியே உதித்து வராறு போல் இருக்குன்னு நினச்சிட்டு அவன் என்ன பண்ணுவான்னா மறுநாள் பொழுது விடிஞ்ச உடனே ஒரு கடலை நோக்கி நடக்க ஆரம்பிப்பான். காட்டு வழியாக போவான். போகும்போது அந்த காட்டில் ஒரு மரத்தடியில் கொஞ்ச நேரம் இலைப்பாறலான்னு உட்காருவான். தன் கையில் சில தின்பண்டங்களை எடுத்துகிட்டு வந்திருப்பான். அந்த மரத்தடியில் ஒரு பெண்மணி, மிக வயது முதிர்ந்த பெண்மணி, பசியால் சுருண்டு பத்துன்னு இருப்பாங்க. இவன் நேரம் அந்த பாட்டிகையில் போயிட்டு, என்ன பாட்டி இப்படி அயற்சியாக தூங்குறீங்களேன்னு. இல்லைப்பா, பசியினுடைய கொடுமை, வீட்டில் பசங்களாம் என்னை திருத்தி விட்டுட்டாங்க, நானும் இறைவனை நோக்கி எங்கே இருக்கிறான்னு தேடி போகலான்னு வந்தேன், கண்ணசதியாக இங்கே படுத்துட்டேன்னு ஒன்று தன் கையில் இருந்த உணவுப் பொருளை அந்த பாட்டிகையில் கொடுத்தோடனே அந்த பாட்டி 2 பலகாரத்தை சாப்பிட்டோன்னே உடம்புல தென்பு வரும், ஒரு ஆனந்த சிரிப்பு சிரிப்பாங்க. அதை பார்த்த உடனேயே இந்த பையன் நினச்சிக்குவான், இந்த சிரிப்பில் தான் இறைவன் இருக்கிறான்னு சொல்லிட்டு இறைவனை பார்க்காமலே ரிட்டர்ன் ஆகிடுவான். இந்த பாட்டியும் இறைவனை பார்க்காமலேயே நேராக தன்னுடைய சொந்த கிராமத்துக்கு வந்துடுவாங்க. நம்முடைய மேம்பட்ட ஒரு அற்புதமான சக்தியான இறைவனை நாம் தொழ வேண்டும் என்று வள்ளுவர் காட்டிய வழியில் வாழ்வோமாக, வளம் பெற பருவோமாக. நன்றி, வணக்கம். ஆற்காடு ஜோதிடர் டாக்டர் ஆசேனா சோமசேகரன்.
प्रचोदयात्। अश्वत्थवजाय विद्महे पाशहस्ताय धीमहि तन्नो सूर्यः प्रचोदयात्। पद्मध्वजाय विद्महे हेमरूपाय धीमहि तन्नो सोमः प्रचोदयात्। पद्मध्वजाय विद्महे हेमरूपाय धीमहि तन्नो सोमः प्रचोदयात्। वीरध्वजाय विद्महे विघ्नस्हताय धीमहि तन्नो भौमः प्रचोदयात्। वीरध्वजाय विद्महे विघ्नस्हताय धीमहि तन्नो भौमः प्रचोदयात्। गजध्वजाय विद्महे सुखहस्ताय धीमहि तन्नो बुधः प्रचोदयात्। गजध्वजाय विद्महे सुखहस्ताय धीमहि तन्नो बुधः प्रचोदयात्। वृषभध्वजाय विद्महे गृणिहस्थाय धीमहि तन्नो गुरुः प्रचोदयात्। वृषभध्वजाय विद्महे कृणिहस्ताय धीमहि तन्नो गुरुः प्रचोदयात्। अश्वध्वजाय विद्महे धनुर्हस्ताय धीमहि तन्नो शुक्रः प्रचोदयात्। अश्वत्थवजाय विद्महे धनुर्हस्ताय धीमहि तन्नो शुक्रः प्रचोदयात्। काकध्वजाय विद्महे खड्गहस्ताय धीमहि तन्नो मन्दः प्रचोदयात्। काकध्वजाय विद्महे खड्गहस्ताय धीमहि तन्नो मन्दः प्रचोदयात्। नगध्वजाय विद्महे पद्महस्ताय धीमहि तन्नो राहुः प्रचोदयात्। नगध्वजाय विद्महे पद्महस्ताय धीमहि तन्नो राहुः प्रचोदयात्।
भरद्वाजाय विद्महे शूलहस्ताय धीमहि तन्नो केतुः प्रचोदयात्। अश्वत्थवजाय विद्महे शूलहस्ताय धीमहि तन्नो केतुः प्रचोदयात्। भास्कराय विद्महे महाद्युतिकराय धीमहि तन्नो आदित्य प्रचोदयात्। भास्कराय विद्महे महाद्युतिकराय धीमहि तन्नो आदित्य प्रचोदयात्। अत्रिपुत्राय विद्महे अमृतोद्भवाय धीमहि तन्नो चन्द्रः प्रचोदयात्। अत्रिपुत्राय विद्महे अमृतोद्भवाय धीमहि तन्नो चन्द्रः प्रचोदयात्। भूमिपुत्राय विद्महे भारद्वाजाय धीमहि तन्नो कुजः प्रचोदयात्। भूमिपुत्राय विद्महे भारद्वाजाय धीमहि तन्नो कुजः प्रचोदयात्। तारापुत्राय विद्महे सोमपुत्राय धीमहि तन्नो बुधः प्रचोदयात्। तारापुत्राय विद्महे सोमपुत्राय धीमहि तन्नो बुधः प्रचोदयात्। जय गोविन्दं भज गोविन्दम् ॐ नमो श्रीमन्नारायण। जय गोविन्दं भज गोविन्दम् ॐ नमो लक्ष्मीनारायण। अलङ्कार श्रीनिवास अधिरूप सुन्दरेश अधिकालै सूर्यदेवा पेरुमाळे वेङ्कटेश। अलङ्कार श्रीनिवास अधिरूप सुन्दरेश अधिकालै सूर्यदेवा पेरुमाळे वेङ्कटेश। वानविल्लिन् वर्णजालने मधुसूदना कण्ण वेणुगान रागदेवने मुरलीधरा। वानविल्लिन् वर्णजालने मधुसूदना कण्ण वेणुगान रागदेवने मुरलीधरा। திருப்பதி ஏழுமலையில் எழில்மிகும் வெள்ளி நிலவில்
பொழிந்திடும் கீதமழையில் மலர்ந்திடும் பாரிஜாத பூவில் அலங்கார ஸ்ரீனிவாச அதிரூப சுந்தரேச அதிகாலை சூரிய தேவா பெருமாளே வெங்கடேசா ஏழு வண்ண மலைகளாழ்பவன் அறிவோம் நமவோம் கிரிதரா ஏழாம் கடலாகி நின்றவன் ஸ்ரீஹரி நர்த்தன மாதவா ஏழு ஸ்வர கீதமானவன் ஸ்ருதியில் லயம் கேசவா நாதஸ்வர ஓசையானவன் மங்களம் தரும் நாயகா பிரம்மன் தந்த வேத கமலமே ஏந்தி கொண்டு வந்தவன் பாரதத்தில் கண்ணனானவன் இதை தந்த நாயகன் திருப்பதி தேவ சபையில் அருள்பதியான நிலையில் திருமலை ஞான வடிவில் கோவிந்தனாகி நின்ற தேவா அலங்கார ஸ்ரீனிவாச அதிரூப சுந்தரேச அதிகாலை சூரிய தேவா பெருமாளே வெங்கடேசா நீலவண்ண மேகநாதனை திருமலை எங்கும் தேடினே சங்கு சக்கர கருட வாகனம் வருவான் என்று ஏங்கினே கோவிந்த நாம கீதமே இரவும் பகலும் பாடினேன் காணுகின்ற காட்சிகள் எல்லாம் நந்த கோவிந்தனாகினான் சிறகொடிந்த பறவையாகினேன் கரம் கொடுத்து தாங்கினான் மனம் மகிழ்ந்த ஸ்ரீனிவாசனே வைகுண்டம் காட்டினான் கண்ணனாக காட்சி தந்தான் ரங்கநாதனாகி நின்றான் ராமனாக காட்சி தந்தான் கோவிந்த பாத பூஜை செய்து அலங்கார ஸ்ரீனிவாச அதிரூப சுந்தரேச அதிகாலை சூரிய தேவா பெருமாளே வெங்கடேச அலங்கார ஸ்ரீனிவாச அதிரூப சுந்தரேச அதிகாலை சூரிய தேவா பெருமாளே வெங்கடேச வானவில்லின் வர்ணஜாலனே மதுசூதனா கண்ணா வேணுகான ராகதேவனே முரளிதரா திருப்பதி ஏழுமலையில் எழில் மிகும் வெள்ளி நிலவில் பொழிந்திடும் கீதமழையில் மலர்ந்திடும் பாரிஜாத பூவில் அலங்கார ஸ்ரீனிவாச அதிரூப சுந்தரேச அதிகாலை சூரிய தேவா பெருமாளே வெங்கடேசா
नंद मुकुंदा नंद गोविंदा राधे गोपाला லக்ஷ்மி குபேரன் பூஜை செய்தால் அருளை அடைந்திடலாம். அளவற்ற செல்வம் குறைவற்ற வாழ்வால் வறுமை போக்கிடலாம். வியாழக்கிழமைகள் பூச நட்சத்திர தினம் பூஜைகள் தொடங்கிடலாம். பக்தருக்கருளும் லக்ஷ்மி குபேரன் அனுகிரகம் வேண்டி போற்றிடலாம். வாழை இலையின் மேல் அட்சதை பரப்பி யந்திரம் வைத்திடுவோம். சந்தனம் வைத்து குங்குமம் இட்டு புஷ்பங்கள் சாற்றிடுவோம். கிழக்கு முகமாக யந்திரம் வைத்து பூஜைகள் துவங்கிடுவோம். பக்தருக்கருளும் லக்ஷ்மி குபேரன் அனுகிரகம் வேண்டி போற்றிடுவோம். வெற்றிலை ஒன்றில் மஞ்சளால் கணபதி உருவத்தை பிடித்திடலாம். கணபதி தியானம் செய்ததன் பின்னே கைகளை கூப்பிடலாம். குபேர லக்ஷ்மியை தொழுது வணங்கி புஷ்பங்கள் தூவிடலாம். பக்தருக்கருளும் லக்ஷ்மி குபேரன் அனுகிரகம் வேண்டி போற்றிடலாம். தாமரை வாசா கோவிந்தா தயவுடன் காப்பாய் கோவிந்தா பூமகள் நேசா கோவிந்தா புண்ணிய தேவா கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா வெங்கடரமண கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா வெங்கடரமண கோவிந்தா கோகுல கிருஷ்ணா கோவிந்தா கோபியர் கண்ணா கோவிந்தா வாமன ரூபா கோவிந்தா வரங்களை தருவாய் கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா வெங்கடரமண கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா வெங்கடரமண கோவிந்தா மார்கழி மாதம் கோவிந்தா மங்களம் சேர்ப்பாய் கோவிந்தா கார்முகில் வண்ணா கோவிந்தா கருணையின் வடிவே கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா வெங்கடரமண கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா வெங்கடரமண கோவிந்தா ஒவ்வொரு நாளும் கோவிந்தா உன்னடி பணிவோம் கோவிந்தா திவ்யமூர்த்தி கோவிந்தா திருவருள் செய்வாய் கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா வெங்கடரமண கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா வெங்கடரமண கோவிந்தா சீருடன் எம்மை கோவிந்தா ஜெகமதில் செய்வாய் கோவிந்தா பேருடன் புகழும் கோவிந்தா பெற்றிட அருள்வாய் கோவிந்தா